ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. என் கூட நிற்கிறது வந்து எங்கள் கான்ட்ராக்டர் பாலமுருகனோட பையன் தீபன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னடா 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். சரி. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். வாங்க என்னெல்லாம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த புளிய மரம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது எங்கள் தோட்டத்தில். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் ஆனால் இப்போ புளி இல்லை, நீ சீசன் இல்லை. அந்த சைடு இருக்கு புளி, அதுலேயும் நம்ம பறிக்கலாம். வாடா. ஏய் இதில் முங்கிருவ போலையே நீ. என் பேண்ட்டை நான் தூக்கி வச்சுருக்கலாமே. தோட்டத்துக்கு நடுவில் வாய்க்கால் போகுது பாருங்க, அங்கே அந்த குளத்துல இருந்து. இது என்னடா மணிமுத்தாறு தண்ணியா? மணிமுத்தாறு தண்ணின்னு ஐயால நிறைய தண்ணி வரும்போது பெரிய பெரிய மீன்கள்லாம் வருமா, பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்கல இதுவரை. இதை விட நிறைய தண்ணி வருமா, நல்ல முங்கி குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருமாடா அந்த இடத்துல. அந்த சைடா? சரி. நீ அங்கதான் குளிச்சிருக்கியா? அங்கதான் குளிப்பாங்களா? மரத்துலேருந்து நாங்கள் டெய்லி வந்து ஒரு 5 நெல்லி அப்படி, இப்போ சீசன் இல்லாதனால இல்லை, நிறைய நெல்லி இதில் காய்க்கும். இன்னைக்கு இதில் பறிக்க முடியாது, அந்த சைடு இருக்கு நெல்லி, அதில் பறிக்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த மரம் வந்து செவ்வழனி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று தான் நாங்கள் இளநீ பறித்தோம். தேங்காயும் இதில் இருந்து பறிச்சிருக்காங்க நேற்று. இந்த பாருங்க, தேங்காய் பறித்தா இந்த இது மாதிரி கட்டி வச்சுருவாங்க. நேற்று வந்து தேங்காய் இறக்குறதுக்கு ஆள் வந்தாங்க. இந்த பார்த்தீங்களா, எனக்கெல்லாம் இது தெரியாது இப்படி கட்டி வைப்பாங்கன்னு. இது போன தடவை 2 monthsக்கு முன்னாடி இது கட்டி வச்சது, இது இப்போ கட்டி வச்சுருக்காங்க. வாழை மரம்லாம் அப்படியே தான் இருக்குது, நீ வளரட்டும். அப்புறம் வந்து இந்த பாருங்க, கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை வீட்டுக்கு தேவை, அதனால நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்படியே ஒடிச்சிருவோமாடா. டெய்லி நாங்கள் தோட்டத்துக்கு வருவோம், அதனால எங்களுக்கு வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிடுவேன் தேவையானதை வச்சுக்கோ. பாருங்க, கருவேப்பிலை மரத்தில் காய் வந்திருக்கு. இனி இது பழம் ஆகும். பழம் ஆகும்போது நல்ல பிளாக் கலரில் இருக்கும். என்ன தீபன்? பிளாக் கலரில் இருக்கும். இது காய். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு துவர்ப்பு மாதிரி இருக்கு. ஆமாம், நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வரும் எங்கள் தோட்டத்தில், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு பேர்டு கூட நிற்கிதான். இந்த பாருங்க, இது பெப்பர், நம்ம என்ன நல்ல மிளகுன்னு சொல்லுவோம்ல, குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, அந்த மிளகு. இது வந்து நாங்கள் இப்போ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது நல்லா வளரும், கொடி மாதிரி வளரும். என்னது கொடியா செடியா? செடி மிளகாது. இது வந்து வளரும், பார்ப்போம் நல்லா எப்படி வளருதுன்னு. இப்போ தான் வச்சுருக்கோம். கருவேப்பிலை மரம் இருக்குது பாருங்க. இதில் வந்து அந்த காயெல்லாம் இன்னும் வரல, அந்த மேலே வந்திருக்கு. கருவேப்பிலை மரம் பூவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருப்பீங்களான்னு பாருங்க. இதுதான் பூ. பழம் இருக்கா? ஆமா, இந்த பழம் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. நல்லா இருக்கு. இது பாருங்க, நார்த்தங்காய் மரம். இதுலேயும் நிறைய காய் காய்ச்சி நாங்கள் வந்து நார்த்தங்காய் ஊறுகாயெல்லாம் போட்டிருக்கோம் முன்னாடி. இப்போ வந்து காய் ஒன்றும் இல்லை, சீசன் இல்லாதனால இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் காய் வரும்போது நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன் வீடியோ எடுத்துட்டு. பாருங்க, சங்குப்பூ பறிப்பியாடா நீ? உனக்கு ஹைட்டு வராதுல்ல, நான் பறிக்கேன் சரியா? இது எப்படி? இங்க வாடா. சங்குப்பூ நிறைய இருக்கு, நான் போன தடவை பார்த்ததை விட. சங்குப்பூவை வந்து நம்ம ட்ரை பண்ணி டீ போட்டு குடிக்கலாம். இப்படியேவும் நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாகவே டீயில் போட்டு குடிக்கலாம். அப்படின்னா நமக்கு வாடிடும்ல, அதனால் நீங்கள் நிறைய கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணிடுங்க. வெயில்லனா நல்ல ரொம்ப வெயில் இல்லை, சாதாரண வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைக்கு எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க. சங்குப்பூ பறிச்சாச்சு. இன்னைக்கு தேவைக்குள்ளது பறிச்சிட்டோம். நீ நாளைக்கு வேணா நாளைக்கு பறிச்சுக்கிடலாம். டெய்லி வர்றதுனால நம்ம டெய்லி பறிச்சுக்கிடலாம். அதனால கொஞ்சமாக பறிச்சிருக்கேன். ஆமாம், டீ போட்டு குடிக்கணும். இந்த போடு.
பாம்பு எது இருக்கான்னு பார்த்துக்கூடா. நாங்கள் ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு சங்குப்பூ இங்கெல்லாம் அந்த இடத்துல பறித்தோம். பறிக்கும் போது இந்த ட்ரீயில் வந்து ஒரு பச்சை பாம்பு, அந்த வீடியோ கூட போட்டிருந்தோம் பச்சை பாம்புன்னு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இது வந்து நாங்கள் நர்சரியில் வாங்கினோம். இது வளரட்டும், வளர்ந்து நல்ல நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது அந்த நர்சரியில் பார்க்கும்போது. எங்களுக்கு கூட அவர் தந்தார். அது கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இதுவும் அதே நர்சரியில் தான் வாங்கினோம். இது வந்து ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொன்னார். பிரியாணிக்கெலாம் போடலாமா, இந்த எல்லாத்தையுமே அதில் உள்ள எல்லாமே போடலாம் அப்படின்னாங்க. நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குது. அதை இது பண்ணி பார்க்கும்போது நல்ல ஸ்மெல்லும் இருக்குது. இந்த 2 தென்னைக்கும் இடையில பெரிய குழி மாதிரி தோண்டி அந்த தென்னையில் வர்ற வேஸ்ட் எல்லாமே நாங்கள் இதில் போட்டு வைப்போம். அது தென்னைக்கு உரமாயிரும், அதனால நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இது பாருங்க, அந்த இடத்துல கோவக்காய் செடி வளர்ந்துருக்கு பாருங்க. கொடியாக வளர்ந்துருக்கு. இந்த பாருங்க, அந்த கோவக்காவோட பூவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, ஒயிட் கலர்ல. இதுதான் அந்த கோவக்காய் செடி. அந்த வந்து அங்கே நாங்கள் வந்து 2-3 கோவக்காய் பறித்தோம். இதுலேயும் நீ இந்த பூ பூத்துருக்கிறதுனால நீ காய் வரும், நம்ம வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம், நிறைய கிடைச்சி. இது ரொம்ப நீளமாக வளர்ந்து கிடக்க. இது என்னது கொடி? பூனைப்பழமா? சாப்பிடலாமா? எப்படி இருக்கும் அது? இனிப்பாக இருக்குமா? சரி சரி. பூனைப்பழமா? அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ இதில் இருக்கா, பழம் இருக்கா? சரி, நீ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நேற்று தென்னையிலேருந்து தேங்காய் இறக்கணும். அந்த தேங்காய் இறக்கி இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதான் நாங்கள் நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணது. இதெல்லாம் வந்து நீ வந்து சேல் பண்ணணும். ஒரு 1500 தேங்காய் இருக்கும். ஒன்று தான் போன தடவை 3000க்கு மேலே வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். வெத்தலை கொடி, வெத்தலையாடாது. இது வெத்தலை பறிப்போமா? நல்ல வெத்தலையாக பறிக்கணும். சரியா, நீ அங்கே போய் பறிச்சுட்டா வைப்போம். அங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இதை தீபன் கொடி மாதிரி ஏற்றி விடணும்டா. மேலே ஏற்றி விட்டா மேலே கிடக்கும்ல. இந்த பாரு, இது நல்லா இருக்கு. நீ சாப்பிடுவியா வெத்தலை? டெய்லி ஆஞ்சி சாப்பிடுவியா? உங்க அப்பா சாப்பிடுவாங்களா? உங்க அம்மா சாப்பிடுவாங்களா? காய்ச்சலுக்கு நல்லதா? அப்படியா? என்னம்மா? ஓ, வெத்தலை கஷாயம். இது கூட நல்லாதான் இருக்கு. இந்த நல்லா கழுவிட்டு சாப்பிடணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. நல்ல தூசி அழுக்கெல்லாம் இருக்கும்ல. நல்ல ஸ்மெல்லு தான். இந்த பேரு நல்லா இருக்குல்ல, பயங்கர ஸ்மெல். இருக்கான்னு பார்க்க போகிறோம். சீத்தாப்பழம் நல்ல நல்ல என்ன சொல்ல, பழுத்த மாதிரி இருந்தா, பழுக்கக்கூடிய ஸ்டேஜில் இது ஓகே தான் நினைக்கிறேன். இது பழுத்துருமாடா? இந்த இதுவும் ஓகே தான் நினைக்கிறேன். நம்ம வச்சோன்னா பழுத்துரும். அது மேலே இருக்குது, வெம்பி போயிருக்கு. நம்ம கூட போன தடவை 2 நாளைக்கு முன்னாடி பறிச்சோம்ல தான். ஐயோ, இது பிடிடா. இந்த மரத்தில் நிறைய பழம் பழுக்கு, நிறைய பழுத்து அணில் ஏதாவது கடிச்சிட்டு போயிடுது. இந்த பாருங்க, பேர்ட்ஸ் எல்லாம் கடிச்சு அதே நிறைய சாப்பிட்டுக்கிடுது. இந்த பாருங்க, நம்ம சீத்தாப்பழத்துக்கு அப்புறம் வந்து இப்போ சப்போட்டா பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம். சப்போட்டாவில் கொஞ்சம் மேலே தள்ளி கிடக்கு, நிறைய இல்லை. இப்போ இந்த கீழே வந்து கவாத்து பண்ணனால இந்த கொலையெல்லாம் வெட்டி போட்டாங்க. இங்கே இப்போ இந்த இதுக்கு மேலே இருக்குது. அந்த கம்பு இருந்தால் பறிக்க ஈஸியாக இருக்கும். இங்கேயும் கருவேப்பிலை மரம் இருக்கேதா? ஆமாம். நல்ல விளைஞ்சதா அடுங்க. அது சின்னது நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் விளையணும் தான். விளைஞ்சதை மட்டும் எடுத்தா போதும். நம்ம வீட்டில் கொண்டு பழுக்க வச்சோம்னா பழுத்துரும். அல்லது இது போதும். அந்த மரத்தில் மேலே ஹைட்டில் இருந்துல தான், இந்த மரத்தில் கொஞ்சம் கீழேயே இருக்குது.
ஆனா எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு. விளைஞ்சது பார்த்து எடுப்போம். இதுல வந்து ஒரு பால் மாதிரி வரும், அதை மேல படாம எடுக்கணும். ஆமா சார். அங்க பாய்ப்பியா தண்ணி? இந்த இடத்துக்கு அப்ப பைப் வரல, இந்த பைப் போட்டுருக்கா? இல்ல இந்த இடத்துல இது பாயணும்ல சார். ஆமா 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 அது சொல்லி போட்டுருக்கேன். தண்ணி இந்த வந்து மேல பாயுது. ஆமா இந்த எப்படி சரி. இந்த முடக்கத்தான் கீரைன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்குன்னு காட்டுறாங்களா? முடக்கத்தான் கீரை. அனி முடக்கத்தான் கீரை நம்ம காட்டு எங்க இருக்குன்னு சொல்லி முடக்கத்துக்கு இந்த பக்கம் இதா இருக்கு சார். இது இங்கயா? ஆமா இதா இருக்கு. இவரா தான். சரி, இது முடக்கத்தான் கீரை. ஆமா ஆமா ஆமா. சரி ஆனி, இந்த முடக்கத்தான் ஆமா சார். புடுங்கி எடுத்துட வேண்டியது. இந்த காய் எது சொல்லலாமா? காய் அது எனக்கு தெரியாது. தெரியல எனக்கு அது தெரியல. இது ஏதோ முடக்கத்தான் எடுத்துருவோமா? அப்ப அப்படியே எடுக்கலாமா? இப்படி எடுத்துருவோமா? நிறைய இருக்கறனால ஓகே, அப்படியே எடுங்க. இது முடக்கத்தானா? ஆமா சார். என்ன இருக்கு பாருங்க. நிறைய என்ன இருக்கு பாருங்க. ஓ இங்க இருக்கா? ஆமா. ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. இது எத்தனவா? சரி. இவ்வளவு போதும். துவையல் அடிச்சு தானே போட போறியா? ஆமா. துவையல் தானே போட. துவையல் கசாயம் போடலாமா? சூப் போடலாமா? சூப் போடலாம். முடக்கத்தாங்கிறது அது வந்து முட்டு வலிக்கு நல்லதா. முட்டு வலிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமா முட்டு வலிக்கு. ஆமா சூப் போடணும். சரி, வராம பிரேம்லாம் அதை வந்து நீங்க ரெகுலரா எடுத்துருக்கீங்கன்னா 40 நாள் ரெகுலர், அதுக்கு மேல எடுக்கக்கூடாதான். சரியா? 40 days இருக்கணும். ஆனால் நிறைய கீரை இருக்கு, சில இடங்களில் கிடைக்காது உங்களுக்கு. இதை வந்து கீரையா எடுக்க முடியாது, மீன்ஸ் இவ்வளோ எடுத்துக்கணும். சரியா? இதே முடக்கத்தான் இது. சரி இந்தாடா. செடி அப்போ வந்து மயில் வந்து கொத்திட்டு போயிருது. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு இதுவுமே வளர்க்க முடியல. பெரிய மரங்கள் செடிகள் வச்சா ஒன்றும் பண்ணதில்லை. அதனால இதை வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் சாணி உரம் மட்டும் போட்டு நாங்கள் வந்து செடி வளர்க்க போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸும், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் காய்கறிகள் எல்லாமே, புடலங்காய், சுரைக்காய் இதெல்லாம் போட்டு இதில் வளர்க்க போகிறோம். தொடங்கலை, இப்போ தான் நாங்கள் வந்து அது கட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு பண்டு மாதிரி இதில் தான் தோற்பு நிலையா இருக்குமா? அப்போ அது என்ன, நம்ம அந்த நெல்லி பெருசா இருக்கு ஒட்டா? சரி சரி. அப்போ இது நல்லது இல்லை தான். இதை தான் இவனுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னா இது நல்லது. போன தடவை நிறைய இருந்தது. நல்லது தான். நீ ஏறி பாரி. ஏறிடா. இது கீழே கீழே விழுந்துடாம ஏறிடுவியாடா? ஏ உண்மைதானா? ஏறு பாப்போம். ஏறட்டும், ஏறுதானு பாப்போம். உடஞ்சிரு நம்ம அங்கிருந்து குளுக்கு பார்ப்போம். குளுக்கு முடியுமா? அதுக்கு மேலே ஏறாது. நல்ல மாதிரி வராது. அவன் அதோட உயரமா ஏறிடுவான் சார். அப்படியா? அவன் ஃபுல்லா ஏறிடுவான். இந்த இதுல போட்டு 3 கைட்டு இந்த இந்தடா. இந்த ஆமா, இதான் நாட்டு நெல்லிக்கான்னு சொல்றல. இல்ல எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. எத்தனை நெல்லி இருக்கு? இது என்ன பூ? என்ன பூஜன்? நீர் முள்ளா? சரி,
தேன் பட்டர்ஃப்ளைலாம் நிறைய இருக்குதான். நீர் முள்ளுன்னு ஒரு பூ இருக்கு. நம்ம இதுல நடந்து போலாமா? இல்ல செருப்பு உள்ள போயிருமா? சவுதியா தான் இருக்கு. நீ ஓன் செருப்பு உள்ள போச்சுலடா. ஹைபிரிட் நெல்லியா? ஆமா, இந்த நெல்லிக்காய் மரத்துல இந்த 2 நெல்லிக்காய் தான் பறிச்சோம். அது அவ்வளவுதான் இருக்கு. வேற இருக்கா பாலமுருகன்? ஆமா, இவ்வளவுதான் இருக்கு. இப்போ சீசன் இல்லாதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. சீசன் டைம்ல நிறைய இருக்கும். மரம் ஃபுல்லா இருக்கும். மரம் சைஸ் சின்னதா இருக்கும். ஆனா அது நல்ல சத்துன்னு சொல்றாங்க அந்த நாட்டு நெல்லி. இதுமே ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டியாகவும். டெய்லி நீங்க ஒரு நெல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நாங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுல யூரியா அதிகமா இருக்குமா? அப்ப தென்னைக்கு நம்ம கட் பண்ணி தென்னைக்குள்ள போடலாம். ஸ்ப்ரே பண்ணாலும் நல்லது. ஆமா, எருக்கல் செடி யூரியா நிறைய இருக்குமா. அதை தண்ணியில போட்டு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணா செடிகளுக்கு ரொம்ப நல்லதான். உரச்சத்து. இது பப்பாளி மரம். இது 2 மரம் சேர்ந்து இருக்கு. அதுல ஒரு பெரிய காய் இருக்கு. இனி அது கொஞ்சம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பழுக்க வச்சு சாப்பிடலாம். இந்த மரத்துலயும் ஒரு பெரிய காய் இருக்கு. முன்னாடி நாங்க இந்த மரத்துல உள்ள பழம் ரொம்ப டேஸ்டா இருந்தது. முன்னாடி எடுத்து வந்தீங்கல்ல, எனக்கு நல்லா இருந்தது. அது டேஸ்டா இருந்தது. அதெல்லாம் பிஞ்சு வந்துட்டா? சரி சரி. அதெல்லாம் வேற நம்ம வாங்கி வச்சதா, விழுந்து முளைச்சதா? சரி சரி. இந்த பாருங்க, தீபன் கையில வச்சிருக்க நெல்லிக்காய் எவ்வளவு பெருசு. சரி சரி சரி. பாருங்க, இது சின்ன செடியா வச்சிருக்காங்க. நல்லா வளர்ந்துருக்கு. இதுல பூ வந்திருக்கு. ஒரு 4 சின்ன குட்டி காய் இருக்கு. இது நல்ல பெருசானதுக்கு அப்புறம் இந்த கீழே உள்ள இலையெல்லாம் அதே விழுந்துருமா உடஞ்சி? அதுக்கப்புறம் இந்த மரத்துல உள்ளது காய் பழம் எப்படி டேஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோடா இது? என்ன பெரிய நெல்லிக்காய் இருக்கு? காட்டு நெல்லிக்காவா? ஆமா. நீ பறிச்சதா? அவங்க பறிச்சதா? சரி. நீ மரத்துல ஏறனே இல்ல? அது எந்த மரம்? இந்த சின்ன நெல்லிக்காவா? சரி சரி. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் இருக்காங்க. அவன் வரல சொல்லிட்டு இருக்கடா. கண்டிப்பா இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஒரு ஷார்ட்ஸ் வரும் உன்னோடது. 2-3 வீடியோ எடுத்தோம். அதுல தீபனை ஃபுல்லா வச்சு எடுத்திருந்தோம். தீபன் டெய்லி அவன் வாரானா ஷார்ட்ஸ் வீடியோல பாத்துட்டு இருக்கானா. இன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டுருவோன்னே உன்னோட வீடியோ வரும் சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி கொடுப்பியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடு. லைக் போட சொல்லு, ஷேர் பண்ண சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சரியா? பாதாம் ட்ரீ. இந்த பாதாம் ட்ரீல நிறைய காய் கீழே விழும். அதை நிறைய பேர் பறக்கிட்டு போவாங்க. சின்ன பிள்ளையில அதை உடைச்சி உள்ள அந்த பாதாமை எடுத்து சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனால் வேலை உடைக்கிறது வேலை. மற்றபடி பாதாம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குட் கொலஸ்ட்ராலை கூட்டும். அதனால நீங்கள் பாதாம்லாம் உங்கள் தோட்டத்தில் பாதாம் ட்ரீ வச்சு அதெல்லாம் உடைச்சி சாப்பிடுங்க. அல்லது கடையில் வாங்கியாவது சாப்பிடுங்க. பாருங்க, இதுதான் பாதாம் கொட்டை சீடு. இதை பழமாக இருக்கும். அது காஞ்சதுக்கு அப்புறம் அது கீழே விழும். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கல்லை வச்சு உடைச்சி, இது அந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இது உடைச்சா உள்ள பாதாம் இருக்கும். இங்கே வேலை செய்கிறவங்க இதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெஃப்ரின், அது அழுக்கு இல்லையா? முகத்தை கழுவுற. கிழங்கு அவ்வளோத்தையும் எடுத்துட்டாங்க. இனி கிழங்கு 1 வாரம் இருக்குமா. நம்ம அந்த சைடு போட்ட கிழங்கெல்லாம் ஒல்லியா இருந்ததே, இது நல்லா இருக்குதே. அது எதனால இங்க உள்ளது நல்லா இருக்கு? மண்ணா? இது பாருங்க, பெருசா இருக்கு. நம்ம அந்த சைடு போட்டது இது சின்ன சின்னதா இருந்தது. ஆனா டேஸ்ட் இருந்தது. அதுவுமே நல்ல டேஸ்ட் இருந்தது. இது இனி வைக்க முடியாதுன்னு விளைஞ்சிட்டு. டவுனு கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு? இல்லை எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டா? நல்லது இல்ல. இந்த இருக்கு
இந்த பாருங்க தவுன் ஆமா தவுனு வந்து பல்ல வச்சு கடிக்கா அது உள்ள எடுத்து சாப்பிடுடா வருமா அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்காண்டமா அந்த குச்சி எத்தனை கிழங்கு இருக்கும் 100க்கு மேல இருக்கும்னா இது என்னடா டவுன் சாப்பிடுவியா சரி இந்த கம்பு வச்சு குத்தி சாப்பிட்டுருவியா நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா நம்ம பனங்கிழங்குக்கு கீழே அந்த பனங்கொட்டைய உள்ள வச்சு நம்ம அது கிழங்கா வரும்ல அப்போ அந்த மேலே உள்ளதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி டவுன் கிடைக்கும் கடையிலலாம் இருக்குது ஒரு ஓலையில் வச்சுருக்காங்க 100 ரூபா ஆனால் எங்களுக்கு இங்கே நாங்கள் ஃப்ரீயாகவே நல்லா சாப்பிட்டுக்கிடுவோம் என்னடா ஆவாரம்பூ நிறைய இருக்குது ஆவாரம்பூ கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம் ஆவாரம்பூ டீ போடலாம் பொரியல் வைக்கலாம் ஆவாரம்பூ வெங்காயம் எல்லாம் போட்டு பொரியல் வச்சு அதில் வந்து ஒரு முட்டையை அடித்து ஊற்றுனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஆவாரம்பூ சாப்பிடுங்க பாருங்க இது வந்து நம்ம பொரியல் வைக்கணும்னா அந்த மொட்டுலாம் இல்லாமல் பூ மட்டும் எடுங்க பூ மட்டும் எடுத்துட்டு பொரியலுக்கோ அப்படியா இப்படியே உடைச்சிடவா சரி ஆமாம் நிறைய செடி இருக்கு அதாவது ஆவாரம்பூ செடி நிறைய இருக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி டீ போட்டு டெய்லி டீ போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நல்லது ஸ்கின்னுக்கு வந்து ஆமாம் சுகர் பேஷண்ட் வந்து நீங்கள் வந்து டெய்லி இதை குடிச்சா ரொம்ப நல்லது அதான் பாம்பு இருக்கான்னு பார்த்துக்கிடணும் பாம்பு வந்தால் சொல்லுங்க ஓடிடுது நாங்கள் பாம்பு இருக்க மாட்டாங்க ஏய் என்னைய கடிச்சிட போகுது ஆமா நீ ஈஸியா சொல்ற உங்க வீட்டுக்கா அப்புறம் என்ன பண்றீங்க என்ன சொன்னாங்க பாம்பு போயிட்டுதா ஏய் கேர்ஃபுல்லா இருக்கணும்டா வேண்டாம் போதும் தான் இது போதும் எனக்கு அதை கீழே போடு ஏய் கண்ணு எனக்கே தெரியல நிறைய இருக்கு என்னத்தா இதுல நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃபுல்லா எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னத்தா நமக்கு நிறைய இருக்குனால இன்னும் வளரும் அதை காட்டுங்க டவுனை காட்டுங்க தீபன் நல்லா இருக்கா டவுன் இவ்வளவு டவுன் இருக்கு இதில் நல்லா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு எனக்குடா நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அறுவடை பண்ணிருக்கோம் நம்ம தோட்டத்துல இருந்து சொல்லு இது என்னது இது என்னன்னு தெரியுதா தெரியல இது வந்து முடக்கத்தான் கீரை வந்து நம்ம சூப் போட்டு குடிக்கலாம் துவையல் அரைக்கலாம் தோசை மாவுல இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி தோசை மாவுல போட்டு முடக்கத்தான் கீரை தோசை சரியாடா என்னடா கருவேப்பிலை பறிச்சிருக்கோம் தேவைக்கு இப்போ இன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சமா பறிச்சிருக்கோம் நிறைய இருக்கு ஆனா கொஞ்சம் பறிச்சிருக்கோம் இது என்னடா
சப்போட்டா. இது வந்து சப்போட்டா பழம். நாங்கள் இப்போ இருக்க மரத்தில் இருக்க கொஞ்சம் விளைஞ்சதை பறிச்சிருக்கோம். இன்னும் நிறைய கிடக்குது, அப்புறம் பறிச்சுக்கலாம். இது என்னது? சீத்தாப்பழம். சீத்தாப்பழம். நேற்று வந்து ஒரு 6 சீத்தாப்பழம் பறித்தோம். அதுவும் வந்து பழுத்து நல்ல டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு இதை பறிச்சுட்டு போவோம், சரியா? அப்புறம் இது என்னடா? டவுனு. இது வந்து பனங்கிழங்குல வந்து வர்றது, பனங்கொட்டையிலேருந்து வர்றது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் பறிச்சிருக்கோம், எடுத்திருக்கோம். அப்புறம் இது நெல்லிக்காய். இது என்ன நெல்லிக்காய்? இது பெரிய நெல்லிக்காய், ஹைபிரிட், சரியா? இது வந்து நாட்டு நெல்லிக்காய். இதே தான், ஆனால் இது வந்து ஹைபிரிட்னால பெருசாக இருக்குது. இது வந்து நாட்டு நெல்லிக்காய். இது வந்து சூப்பர், நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பாருங்க, வெத்தலை எடுத்திருக்கோம். வெத்தலையை வச்சு நீ உனக்கு காய்ச்சல், இப்போ வெத்தலை கஷாயம் குடிச்சியா? வெத்தலை கஷாயம் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா. இது வந்து வெத்தலை வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு வெத்தலை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வெத்தலை சாப்பிட்டா நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வராது, அதுக்கு நல்லது. அதுக்காக ஒரு 4 வெத்தலை எடுத்துப்போம், சரியாடா? அப்புறம் இது பாருங்க, சங்குப்பூ. சங்குப்பூ வந்து டீ போட்டு குடிக்க போகிறோம், அதனால சங்குப்பூ எடுத்துருக்கோம். ஆவாரம் பூ வந்து நான் வந்து இப்போ பொரியல் செஞ்சு சாப்பிட போகிறேன், அதுக்காக நான் இவ்வளவு பறிச்சிருக்கேன். இந்த பொரியல், இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளி இல்லை வெங்காயம்லாம் போட்டு நம்ம பொரியல் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். அப்புறம் பாருங்க, இங்கே பனங்கிழங்கு ஒரு 150 சொன்னாரா, பனங்கிழங்கு பறிச்சிருக்கோம். இதுதான் இன்னைக்கு உள்ள அறுவடை. நாங்கள் இதை வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லா இடம் போய் சுற்றி, நானும் தீபனும் என்னடா நாங்கள் 2 பேரும் போய் எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணது சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. Bye. Bye.